டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மனித வாழ்விலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் துன்பங்களை எங்களால் தாங்க முடியவில்லை. பாருங்கள், பத்திரிகையை திறந்தால் கூடுதலாக அவலைச்சாவுகள். பாடசாலை மாணவிகள், பச்சிலம் இளம் மாணவிகள் அவர்கள் படம் எடுக்கிறதுக்காக கிணற்றடியில் கேணி அடியில் போய் அப்படியே அதுக்கப்புறம் வந்து சாகிறார்கள். கடற்கரையில் செல்ஃபி எடுக்கிற போனவர்கள் இறக்கிறார்கள். வீதியில் ஆக்சிடெண்ட் பாருங்க. மிக பொறுப்பாக ஓட வேண்டியவர்கள் அப்போ நித்திரையிலே தண்ட ஓடுறார்கள். நித்திரை வந்தால் உடனே நிப்பாட்டிட்டு நின்றோம். அப்போ இவ்வாறு தொழிற்சாலைகளில், பாடசாலையில், ஆக பத்திரிகையிலையோ ஊடகங்கள்லையோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அனர்த்தங்கள் எங்களுடைய உள்ளத்தை கடுமையாக பாதிக்கின்றன. அர்த்தம் நடக்குது. அந்த குடும்பம் பாருங்க, மலையகத்தில் அந்த ஒரு பஸ் இந்த 35க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார். அப்போ இது அந்த ஊடகங்களை பார்க்குற எங்களுக்கும் உளவியல் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. அப்போ அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? முதற் காரணம் அக்கறையினம், பொறுப்பு இல்லை பாருங்க, அவதானம் இல்லை. இது நடந்தா இது என்ன நடக்கும்? பாதுகாப்பின்மை, சுய பாதுகாப்பின்மை. அப்ப நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பாதுகாக்கிறது. இதுதான் மனிதனுடைய முதற்கடமை. இந்த உடலை பாதுகாக்கிறது, விழிப்பாக இருக்கிறது. அப்ப பாருங்க, அனர்த்த முகாமைத்துவம், இதைத்தான் சொல்லுவாங்க அனர்த்த முகாமைத்துவம். நீங்க வேலை செய்யற இடத்துல இது அனர்த்தம் எதுவும் பெறுமா? இயற்கை அனர்த்தம் பெறுமா? செயற்கை அனர்த்தம் பெறுமா? மின்சாரம் தாக்குமா? அதுக்கு முழு அலர்ட்டா இருக்கணும். அதுக்கான முறைமை இருக்கிறது. அடுத்தது செயற்கை அனர்த்தங்கள். ரைட், இப்ப நிலம் அதிருது. அப்ப இலங்கையில இந்த நிலம் வெடிச்சு சிதறாது, அதிரும். அப்ப என்ன செய்யறது? அப்ப தலையில கையை வச்சுக்கொண்டு வெளியான இடங்களுக்கு ஓட வேணும். தலையை பாதுகாக்கிறது மிக முக்கியமானது. சரி, ஆக ஏனாடி டக்கண்டு கதிரைகளையோ அல்லது மேசைகளையோ பிள்ளைகள் மூறணும் பாடசாலையிலே. இதற்கான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லா இடமும் சில நேரம் கொடுக்காமலே இருக்கலாம். ஆழி பேரில் வருகுது, அந்த கடலோர மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கு. பேரலைக்கு எதிர்பக்கமா ஓடி வரணும் அதை விலத்தி. அப்ப இந்த தக்கன வாழ்தல் அல்லன அழிதல் கோட்பாடு தான் இது. அப்ப இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வைத்தியசாலையில, யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில ஒரே ஆக்சிடென்ட். வீதி விபத்துக்கள் ஒரு பக்கம், வீட்டில் நடக்கிற விபத்துக்கள், மரத்துல இருந்து விழுகிறது, இன்னும் வீட்டு வேலைகள் செய்ய அக்கறையினம், மின்சாரம் தாக்குறது, கேஸ் வெடிக்கிறது, அன்றைக்கு நெருப்பு தீ, அவ அடுப்பு எரிச்சு கொண்டிருக்கிறான், மண்ணெண்ணெய் அப்படியே பத்திச்சது. வைத்தியசாலை 2 நாள் இறந்துட்டான். தீ அபாயம் மிகப்பெரிய அபாயமாக இருக்கிறது. அப்ப மிக கவனம். வீட்டிலும் பாடசாலையில இந்த குப்பைகளை சில பிள்ளைகள் கொளுத்துகிறார்கள். அவைக்கு அந்த பொறுமை இல்லை. ஆசிரியர்கள் மேற்பார்வை செய்யணும், அல்லது உரியவர்களை கொண்டு அந்த வேலைகளை செய்யணும். அது அப்படியே இப்போ 4 வருஷத்துக்கு முதல் தென் மாகாணத்தில் 4 பிள்ளைகள் பள்ளிக்கூட குப்பை எரிச்ச பிள்ளைய எரிஞ்சு சேர்த்துட்டது. ஆக அனர்த்தங்கள் எந்த நேரத்திலும் நடைபெறலாம். ஆக அனர்த்தத்துக்கு முன் பாதுகாப்பு, நீங்க முன்னெச்சரிக்கை, முன்னுக்கே அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அனர்த்தம் வந்த பொழுது என்ன செய்யறது? சரி, முன் பாதுகாப்பு நடவடிக்கை சரி வரையில் அனர்த்தம் வந்த பொழுது என்ன செய்யறது? பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லியிருக்கணும், வேலை செய்கிற இடத்த சொல்லியிருக்கணும். டக்கண்டு மேலேருந்து எதாவது இறங்குறது, அங்கே போகிறது, எப்படி வாரது, அதற்கான ஒரு படம் கீறி வச்சிருப்பார்கள் ஆஃபீஸில், வீட்டில் கூட. சரி, அனர்த்தத்தின் பின்னர், அப்போ அனர்த்தத்துக்கு பின்னர் உடனடியாக நாங்கள் எல்லோருக்கும் அதை வெளிப்படுத்தி விழிப்புணர்வாக்கி அதற்கான தீர்வு காண வேணும். ஆகவே இது தொடர்பான விழிப்புணர்வை
ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.